ஆங்கிலேயருக்கு நல்புத்தி கொடுத்த திருச்செந்தூர் முருகப்பெருமானோட வரலாறு பத்தி உங்களுக்கு தெரியுமா? பொதுவாவே தெய்வங்களுக்கு கோவில்ல செய்யப்படுற 16 உபசாரங்கள்ல விசிறி விசுறது ஒண்ணு. அப்படிதான் ஒரு சமயம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்த காலம் அது. அப்ப திருச்செந்தூர்ல இருக்க சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு அர்ச்சகர் ஒருத்தர் விசிறி வீசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க கோவிலுக்கு வந்த ஆங்கிலேய அதிகாரி லூசிங்டன் இத பார்த்து ஏளனமா சிரிச்சுக்கிட்டு அர்ச்சகர் கிட்ட உங்க கடவுளுக்கு என்ன வேர்க்குமான்னு கேட்கிறாரு. அதுக்கு அர்ச்சகரும் எங்க சண்முக கடவுளுக்கு வேர்க்கும்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த மாலையையும் கவசத்தையும் அகற்றி காட்டியிருக்காரு. அப்ப முருகப்பெருமானோட திருமேனியில இருந்து திட்டு திட்டாக வேர்வை துளிகள் இருந்திருக்கு. அப்பயே இதை நம்பாத ஆங்கிலேய அதிகாரி லூசிங்டன் இதெல்லாம் உண்மையே கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. அங்கதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அது என்னன்னா, அங்க இவருடைய மனைவி சூளை நோயின்ற தீராத வயிற்று வலியால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இது எல்லாமே அந்த தெய்வத்தை ஏளனமாக பேசினதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமோன்னு யோசிச்ச ஆங்கிலேய அதிகாரி லூசிங்டன் அப்ப அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு முருக பக்தரை கூப்பிட்டு அங்க கோவில்ல நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அதுக்கு அந்த முருக பக்தர் உடனே கோவிலுக்கு போய் மன்னிப்பு கேட்க சொல்றாரு. அதன்படியே இந்த ஆங்கிலேய அதிகாரியும் தான் செஞ்சது மிகப்பெரிய தப்புதான்னு சொல்லி மனமுருகி முருகப்பெருமான வேண்டியிருக்காரு. இதுக்கப்புறமா மனம் இறங்கிய முருகப்பெருமான் ஆங்கிலேய அதிகாரியின் மனைவியோட வயிற்று வலியை குணப்படுத்தியிருக்காரு. இதுக்கப்புறமா இப்படி முருகப்பெருமானோட கருணையை பார்த்து வியந்து போன ஆங்கிலேய அதிகாரி லூசிங்டன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் லூசிங்டன் 1803 முத்திரை பதித்த பாத்திரம். இந்த பாத்திரத்தை இன்னமும் திருச்செந்தூர் கோவில்ல பார்க்க முடியும். திருச்செந்தூர் முருகனுக்கு அபிஷேகம் என்ற பாத்திரத்துல ஒண்ணா இன்னமும் இந்த பாத்திரம் இருந்துட்டு வருது.